ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். எமர்ஜென்சி ஃபண்ட்னு பேரை கேட்டாலே எல்லாருக்கும் ஈஸியாக புரியும். ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது இந்த காசை பயன்படுத்திக்கலாம். ஆனாலும் நம்மளில் நிறைய பேர் எமர்ஜென்சி ஃபண்டை சேவ் பண்ணுறதில்ல. அது ஏன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாதனால. இப்போ எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சுரேஷ் ஒரு ஐடி எம்ப்ளாயி. அவர் சம்பளத்தை நம்பி தான் அவங்க ஃபேமிலி இருக்குது. சுரேஷ் டெய்லி ஆஃபீஸ்க்கு பைக்கில் தான் போவார். அப்படி போகும்போது ஒரு நாள் ஆக்சிடெண்ட் ஆயிடுது. சுரேஷை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு 3 months பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாரு. சுரேஷ்னால் இப்போ வேலைக்கு போக முடியாது. இன்னொரு சுச்சுவேஷனில் சுரேஷை திடீர்னு கூப்பிட்டு கம்பெனியில் ஹெட்கவுண்ட் ரெடியூஸ் பண்ணுறோம், இனிமேல் உனக்கு இங்கே வேலை இல்லைன்னு ஹெச்ஆர் சொல்லிடுறாங்க. இந்த 2 சினாரிலையும் சுரேஷ் எமர்ஜென்சி ஃபண்டை சேவ் பண்ணாதனால சுரேஷ் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு நினச்சே அதிக ஸ்ட்ரெஸ் ஆவார். ஒன்று பேங்க் லோன் வாங்கணும், இல்லை யார்கிட்டையாவது கடன் வாங்கணும். இதுவே சுரேஷ் முன்னாடியே ஸ்மார்ட்டாக எமர்ஜென்சி ஃபண்டை பிளான் பண்ணி வச்சுருந்தா சுரேஷ்க்கு ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்கனால அடுத்து வேலை கிடைக்கிற வரைக்கும் சேவ் பண்ண அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பேங்க் லோன் வாங்க தேவையில்ல, யார்கிட்டையும் கடனும் வாங்க தேவையில்ல. இப்போ எவ்வளோ எமர்ஜென்சி ஃபண்ட் தேவைப்படும்னு பார்ப்போம். எனக்கு தேவைப்படுற எமர்ஜென்சி ஃபண்ட் அமௌண்ட் தான் உங்களுக்கும் தேவைப்படுமானா இல்லை. ஏன்னா நான் மாதம் செலவு பண்ணுற அமௌண்ட் வேறு, நீங்கள் மாதம் செலவு பண்ணுற அமௌண்ட் வேறு. இதுக்கு பேசிக் ரூல் என்னென்னா மினிமம் 6 months ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட். சப்போஸ் உங்களுக்கு மாதம் 20,000 செலவாகுதுன்னா 20,000 × 6, அப்போ 1,20,000. இதுதான் உங்களுக்கு தேவைப்படுற மினிமம் எமர்ஜென்சி ஃபண்ட். இது மினிமம் 6 months, ஆனால் நீங்கள் அப் டு 1 year வரைக்கும் கால்குலேட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ எமர்ஜென்சி ஃபண்டை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட், எசென்சியல் அண்ட் நான் எசென்சியல் எக்ஸ்பென்ஸ், அதாவது தேவையில்லை செலவு, தேவையில்லாத செலவு, இதை லிஸ்ட் பண்ணுங்கள். மளிகை சாமான் செலவு, பசங்க ஸ்கூல் ஃபீஸ், இதெல்லாம் தேவையில்லை செலவு. மூவிக்கு போகிறது, ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றது, இதெல்லாம் தேவையில்லாத செலவு. லைஃப்பில் என்டர்டெயின்மெண்ட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் க்ரியேட் பண்ணுற வரைக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் நல்லது. அப்புறம் உங்கள் சம்பளத்துலேருந்து எல்லா மாதமும் 10 to 20% சேவ் பண்ணுங்கள். இதை நீங்கள் கோல் ரீச் பண்ணுற வரைக்கும் பண்ணணும். இப்போ சேர்த்து வச்ச எமர்ஜென்சி ஃபண்டை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எமர்ஜென்சி ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 கண்டிஷன் மேட்ச் ஆகணும். ஒன்று, ஈஸி டு விட்ரா. எமர்ஜென்சி எப்போ வேணாலும் வரலாம். ஸோ நீங்கள் ஒரு எமர்ஜென்சின்னு தேவைப்படும் போது உடனே எடுக்கிற மாதிரி இருக்கணும். 2வது, லெஸ் வாலடைல், அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு அதிக ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கணும். இந்த ரீசன்னால தான் எமர்ஜென்சி ஃபண்டை ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். நம்ம இப்போ 30-70 ரூல் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். நீங்கள் சேர்த்து வச்ச 30% ஆஃப் த அமௌண்ட்டை பேங்க்குக்கு போய் ஒரு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் டெபாசிட் பண்ணிடுங்க. நம்ம ஏன் இப்படி செய்கிறோன்னா பேங்க்லேருந்து பணம் விட்ரா பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட தினசரி செலவுக்கு இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. எமர்ஜென்சி வந்தால் மட்டும் இதுலேருந்து பணத்தை விட்ரா பண்ணுங்கள். மீதி 70% ஆஃப் அமௌண்ட்டை ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இல்லை லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை நீங்கள் பிரேக் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கம்மி பண்ணி உங்களுக்கு அமௌண்ட்டை உடனே கிரெடிட் பண்ணிடுவாங்க. லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் 91 நாளுக்குள்ளே மெச்சூர் ஆகக்கூடிய டெப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறனால ரிஸ்க் ரொம்ப கம்மி. அதுலேயும் நீங்கள் 7 days மேலே இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸிட் ஃப்ளோட் கிடையாது, அதாவது விட்ராயல் சார்ஜஸ் இல்லை. மேக்ஸிமம் 1 dayலேயே உங்களுக்கு அமௌண்ட்டு அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஒரு வாட்டி எமர்ஜென்சி ஃபண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், இனிமேல் பண்ண தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. எல்லா வருஷமும் இன்ஃப்ளேஷன் ஏறிட்டே தான் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டை நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ தேவைப்படும், அதை எப்படி பில்ட் பண்ணுறது, எதில் சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.